7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கினி மாட்டோம். இன்றைக்கி வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி ஏர்ஃபோர்ஸ் ஒரு ரேலி வந்திருக்குது. அதுக்கான நமக்கு பார்க்க போகிறோம். இந்த ஏற்கனவே இது வந்து ஆன்லைனில் இப்போ அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ஏர்ஃபோர்ஸில் வந்து எதுக்கு எடுக்கிற போகிறேன்னா, இப்போ நம்ம பார்க்குறது நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏஎஃப்சிஐடி, அதாவது ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதுக்காக ரேலி. நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல் ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் என்சிசி என்ட்ரி, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்னன்றதை வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஏர்ஃபோர்ஸுக்கான ரேலி இது. அதாவது நான் என்ன சொன்னேன் ரேலி அப்படின்னா, நம்ம ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதுக்கான ரேலி. புரிஞ்சுங்களா? ப்ளஸ்ஸு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, அவங்களுக்கு என்சிசிக்காரங்களுக்கு. இது கோர்ஸ் வந்து எப்போ ஜனவரி 2025 நடக்க போகுது. அதுக்கான இப்போ கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் எப்போ என்ன ஏன்னு கிளீனாக பார்ப்போம். நம்பர் 1 பார்ப்போம். இது என்னத்துக்கு எடுக்கிறாங்கன்னா, பாருங்கள், 2 நான் அவங்க சொன்னேன். ஏஎஃப்டி என்ட்ரி, அதாவது ஃப்ளையிங் கார்ட், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ப்ளஸ்ஸு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல், ரெண்டுக்கும் எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஃப்ளையிங், இதுக்கு தான் எடுக்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். வேக்கன்சி வருங்க. மென்னு எஸ்எஸ்சி 28, ஏஇ 104, ஏஇ எம், அதாவது எல் வந்து 104, ஏஇஎம், ஏஇயில் வந்து எம்மில் வந்து 45. அதுக்கடுத்து கீழே வந்து வெப்பன் டபிள்யூஎஸ் பிரான்ச் 15, அட்மின் 44, எல்ஜிஎஸ் 11, அக்கௌண்ட்ஸ் 11, எஜுகேஷன் 8, மிட்டு 9. இது உமன் எஸ்எஸ்சியில் வந்து 10, ஏஇ அதில் வந்து 11, ஏஇஎம்மில் அது எல்லில் 11, எம்மில் வந்து 5. அடுத்து வெப்பனில் வந்துட்டு டபிள்யூஎஸ் பிரான்ச்சுக்கு வந்து 2, அட்மினில் 6, எல்ஜிஎஸில் 2, அக்கௌண்ட்ஸில் 2, எஜுகேஷன் 2, எம்இடியில் 2. இந்தமாதிரி எடுத்துகிட்டு மொத்தம் வந்து எவ்வளோ நம்ம வேக்கன்சி அப்படின்னா 304 வேக்கன்சி எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்னா நிறைய அதுக்கு டீட்டெயில் இருக்குது. அதாவது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எஸ்எஸ்சி மென் அண்ட் உமன், இந்தவங்க வந்து எஸ்எஸ்சியில் வந்து மென் அண்ட் உமன் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து இதில் அட்டன் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸுக்கு தான் இதை எடுக்கிறாங்க. நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல், இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? அடுத்த 2வது வந்து இது வந்து பாருங்கள், ஏஜ் பாருங்கள். ஃப்ளையிங் பிரான்ச் 20 to 24 இயர்ஸ் வந்து, அதாவது வந்து 1 ஜனவரி 2025 இது, அதுக்குள்ளே நம்ம பிட்வீன் 2 ஜனவரி 2001 பிறந்திருக்கணும். அதுலேருந்து 1 ஜனவரி 2005 இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் 20 to 24 தான் இவங்க எலிஜிபிள் ஏஜ். 2வது வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28 இயர். எதுக்கு வந்து அதுக்கு டேட் ஆஃப் எப்படின்னா 2 ஜனவரி 1999 1 ஜனவரி 2005 இருந்திருக்கணும். அவங்களுக்கு 26 வயசு. அதாவது டோட்டல் எப்படின்னா, நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணுறாருந்தா, அதாவது வந்து எது 1 2005 இருக்கு இல்லையா, இருக்குது 2 ஜனவரி 2001 கிட்டத்தட்ட 26 வயசு எடுக்கிறாங்க. அப்போ வந்து 2 ஜனவரி 1999 இதுக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து டெக்னிக்கலுக்கு, நான் டெக்னிக்கலுக்கு அதுக்கு 24, 24, இதுக்கு வந்து 28 வயசு. சரிங்களா? அதுக்கு இது எந்த வருஷத்துக்குள்ள, அதாவது கிரவுண்டு டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து, நான் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்கள் 20 to 26 வயசு. அதேமாரி அதுக்கு எதுக்குள்ளே 1 ஜனவரி 2025 2 ஜனவரி 1999 நீங்கள் ஜனவரி 99 2005 நீங்கள் பிறந்திருக்கணும். அவங்க இது எலிஜிபிள். ஓகேவா? இது எப்படி நடக்கும்னா, ஃபிசிக்கலு, மெடிக்கலு, எஜுகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பாருங்கள். அந்த டவுட்டில் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் போய் கிளியர் பண்ணு. வெப்சைட் கீழே சொல்கிறேன் நான். இப்போ அடுத்து வந்து ட்ரைனிங்கை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம தேவையில்லாது. ட்ரைனிங் உள்ளவங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் சொல்லிடுவாங்க. பே லெவல் பாருங்கள். பிளேயிங் ஆஃபீஸருக்கு வந்து 56,100 to 1,00,000 பாருங்கள், 56,100 1/17/70 1/17
அதாவது 17 ஹவர்ஸ் 00 இவ்வளோ பேமெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது பாருங்க. அதாவது ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு 50,000 ஸ்டார்ட்டு 1,70,7500 வரைக்கும் நல்ல பேமெண்ட்டு. சரிங்களா? அதேமாரி இது பே லெவல் 10ல் வரும். அடுத்து எம்எஸ்பி வந்து 15,500. சரிங்களா? பேமெண்ட் நல்ல பேமெண்ட்டு. ஏன்னா ஆஃபீஸருக்கு எடுக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து 2வது வந்து இது நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன நிறைய டீட்டெயில் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து வந்து நான் இந்த வெப்சைட் சொன்னேன் பாரு உங்களுக்கு. என்ன வெப்சைட்டு? ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கணும். நல்லா கேட்டுங்க. அந்த வெப்சைட் வந்து கீழே சொல்கிறேன். www இது AFCIT இந்த வெப்சைட்டு AFCIT.CACDAC.in இந்த வெப்சைட்டில் போயிட்டுனா என்னென்ன அதுக்கு சிலபஸ் நிறையா இருக்குது. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். மறுபடியும் வெப்சைட் சொல்கிறேன். AFCIT.CDAC.in இதுக்குள்ளே போயிட்டு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா டீட்டெயிலும் புரியும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு டவுட் வரும். அப்போ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏது என்னன்றது எல்லாமே கொடுங்க. எல்லாமே க்ளீனாக இருக்குது உங்களுக்கு. இது ஒரு அளவு தான் நாங்கள் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். இப்போ ஓரலாக பார்த்தோம். இப்போ டீப்பாக பார்ப்போம். அதாவது நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி ஆல் பெல்லை செட் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். இது யாருக்கு எலிஜிபிளோ யாருக்கு உங்களுக்கு இந்த தகுதி இருக்குது அவங்க வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் பண்ண முடியாது. இதுக்கு டிகிரி படித்தவங்க, இது வந்து ஆஃபீஸர்ஸுக்கு இது, மற்றபடி 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, 8th படித்தவங்க எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ வந்து என்ன படித்தவங்க யார் எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாரு, நேம் ஆஃப் த எக்ஸாம் வந்து AFCIT 2024 எக்ஸாம். இது கண்டக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் வந்து கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பண்ணுறாங்க. வேகன்சி 304. எக்ஸாம் லெவல் வந்து நேஷனல் லெவலில் கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஃப்ரீக்வன்சி டுவைஸ் இந்த இயருக்கு இது. அடுத்த கேட்டகரி வந்து டிஃபென்ஸ் ஜாப். அதாவது அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைனில் தான் பண்ண நீங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து ஈவெண்ட்ஸ் வந்து AFTT 2வது நோட்டிஃபிகேஷன். இது வந்து 20 மேலேருந்து அவுட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இது எஃபெக்ட் எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 30 மே 2024 ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு லாஸ்ட் டேட்டு 28 ஜூன் 2024 லாஸ்ட் டேட்டு. அதேமாதிரி பாருங்கள், இதுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பர். இது கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 2025. சரிங்களா? இப்போ அட்வான்ஸை நம்ம பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய ஈவெண்ட் இருக்குது. இது இப்போ அப்ளிகேஷன் போடுவாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல் வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. என்னது ஸ்பெஷல் NCC என்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு 2025 தான் கோர்ஸ். இப்போயே நாங்கள் இதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. சரிங்களா? அதேமாதிரி என்ட்ரி வந்து ஃப்ளையிங் நான் சொன்னேன்ல, ஃப்ளையிங் வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கும் அடுத்து நான் டெக்னிக்கலுக்கு இது. சரிங்களா? அடுத்தது பே லெவல் வந்து இது ஃபீஸு. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, அதாவது 550 ரூபா ஜிஎஸ்டியோட இன்க்ளூடிங் ரீஃபண்டபிள். இது உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன, அதாவது வந்து NCCக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. சரிங்களா? அதாவது வந்து இது எலிஜிபிலிட்டி வந்து வித்து கான்செப்ட் இது உங்களுக்கு தேவையில்லாது. ஓகே, இது 550 ஜிஎஸ்டியோட இது வந்து ஃபீஸ். இது NCCக்காரங்களுக்கு கிடையாது. அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் வருங்க. டைமிங் வந்து 2 ஹவர்ஸு. இதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும். மார்க் வந்து 300. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். எக்ஸாமு நம்ம கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் வந்து வெரிபிள் அபிலிட்டி இது நிறையா இருக்குது. இந்தமாரி கேட்பாங்க. இது டோட்டலி இது டைம் எக்ஸாம் டைம் இவ்வளோ கொஸ்டினுக்கு இந்த ஷார்ட்டாக சொல்கிறேன். இது நிறையா படிக்க வேண்டியிருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டீப்பாக பார்க்கலாம். சரிங்களா? சிலபஸ்ஸை ஓரளவுக்கு நம்ம சொல்கிறேன், இருந்தாலும் பார்த்துக்குங்க. அதேமாரி இந்த என்ன சிலபஸ்ஸு இப்போ இதில் வந்து இங்கிலீஷு செக்ஷனில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படின்றத உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன் நான். இது கரண்ட் அஃபேர் மேக்ஸிமம் படிச்சுக்குங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷ் செக்ஷனில் வந்துட்டு இந்த செக்ஷன் ஏர்போர்ட் எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. இருந்தாலும் இதில் எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்றத போய் டீப்பாக பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வெப்சைட்டை பார்த்து நீங்கள் பார்த்தீங்க மேக்ஸிமம் கரண்ட் அஃபேரு, ஜிகே, ஜென்ரல் நாலேஜு. அதில் ஜென்ரல் நாலேஜில் என்ன ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க. இதில் எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்குங்க.
அதுக்கடுத்து ஜெனரல் நாலேஜ் நான் இப்போ தான் சொன்னேன்ல, ஜெனரல் நாலேஜ் என்னென்னது ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கலு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த போட்டிருக்காங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஜனவரிலேருந்து கடன்னு படிச்சுக்கோங்க, ஃபுல்லாக வரும். அதேமாதிரி ரீசனிங் செக்ஷனில் வந்துட்டு போயின்னா டயக்ராம் பற்றி, அது பிளட் ரிலேஷன் பற்றி, நான் வெர்பல் கொஸ்டின் அந்த மேலே வரும். சரிங்களா? ஒரு கைடுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ரீசனிங் செக்ஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் புரியுங்களா? அதே சமயத்தில் இது வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடக்குது. இப்போ ஆர்மி அவங்களுக்கு ஃபிசிக்கல் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? எஸ்எஸ்ஜிடினா நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து 19 நிமிஷத்தில் முடிக்க வச்சுருவோம். அதேமாதிரி ஆர்மிக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் 10 ப்ளஸ். இதில் சந்தேகமே வேணாம். ஃபிசிக்கல் நல்ல தரமாக கொடுக்குறோம். இது வந்து ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ ட்ரைனிங் டாப்பாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்கல் எங்கிட்ட நடக்குது, இங்கேயும் வந்து காமிக்கிறேன். சரிங்களா? இது பாருங்கள், இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த அப்ளை பண்ணுங்கள். நல்லா சிலபஸ்லாம் சொன்னேன் உங்களுக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது, இந்த பயன்படுத்திக்கங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம சேனலு புதிய நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்களும் வரும். உங்களுக்கு எல்லா விளைவாய்ப்பு தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு யாராவது எலிஜிபிலிட்டி அவங்க வந்து கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஏதாவது மிஸ்டேக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தானே தெரியும். உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்கும். நான் அது மேலே எதுவும் மிஸ்கேட் பண்ண மாட்டோம். எங்கள் சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தான்னு சொன்னால் நாங்கள் திருத்திக்கிடுவோம். சரியில்லை? யார் சைடு தவறு நடக்கும் இல்லைன்னு சொல்ல. இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சீக்கிரம் செய்ய மாட்டோம். இங்கே வந்து ஃபிசிக்கலுக்கு ரிட்டன் கிளாஸ் நடக்குது. ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே சென்று அணுகலாம். அதேமாதிரி இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கிமில் இருக்குது. இங்கிட்டு இந்த மதுரையிலேருந்து பார்த்தா 1.5 மணி நேரம், திண்டுக்கல் 1.25 மணி நேரம், அங்கிட்டு திருச்சி 1.25 மணி நேரம், காரைக்குடி 1 மணி நேரம், புதுக்கோட்டை 1.5 மணி நேரம். இங்கே தான் இருக்குது. யாருக்கு விருப்பப்பட்டால் நம்ம சென்று அணுகலாம். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.